விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன தூரல் என்ன, இங்கே நான் சென்றாலும் எப்போது வந்தாலும் தப்பாமல் மீண்டும் சந்திப்பாயோ, நீ வரும்போது நான் மறைவேனா, நீ வரும்போது நான் மறைவேனா. ஏ முப்பாத்தா, ஏ முப்பாத்தா, நீ வரும்போது ஏ முப்பாத்தா. அட எதுக்கு இந்த கத்துறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? ஏடி பைத்தியக்காரி, என்னடி மொட்டை மாடியில் தங்குடி துங்குடின்னு ஆடிட்டு இருக்கற? இது என்னடி பின்னாடி? இது வாங்கம்மா, இது பேரு ட்ரைபேட். உங்களுக்கு தெரியுமா? கரும்பு முடிச்சவ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா? ஏ அது எனக்கு நல்லா தெரியுதுடி. இது எதுக்கு நீங்க கொண்டு வந்து வச்சுட்டு ஆடிட்டு இருக்கற? ஆமா, கேமரா யாரோடது? மாமா சோனி இருக்கால, அவகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். அவதான் இதை வச்சுட்டு சாப்பாடு செய்யறது வீடியோ எடுக்கறா, குழம்பு வைக்கிறது வீடியோ எடுக்கறா, பாத்ரூம் போறது முத கொண்டு வீடியோ எடுத்து போடுறா. அவளுக்கு காசு வந்துட்டு இருக்குதாமா. அதான் நானும் சரி ஏதாவது போடலான்னு வாங்கிட்டு வந்தேன். கர்மத்தை நமக்கு ஒண்ணும் தெரியல. ஏய், அந்த புள்ள படிச்ச புள்ள எதையோ ஒண்ணு பண்ணுதுடி, உனக்கு ஒண்ணுமே தெரியாதே. நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வர? மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் ரீல்ஸ் போடுறது ட்ரெண்டாமே. அதான் ரீல்ஸ் போடலான்னு வாங்கிட்டு வந்தேன். என்னது, ரீல்ஸ் போட போறியா? ஏய், அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுடி. ஏன்டி இப்படி பண்ற? அட போங்க, நான் எப்ப எது பண்ணாலும் எதையாவது குறை கண்டுபிடிச்சு சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. என்ன மாதிரி படிக்காதவங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்களாமா. சோனி பிள்ளை சொன்னா, நானே இனிமேல் தான் போட போறேன். ரீல்ஸ் போட போறியா? ஏய், அதெல்லாம் வராதுடி, உனக்கு விட்டுறடி. இந்த முப்பாத்தா கிட்ட எது வராதுன்னு சொல்றீங்களோ அதை வர வச்சு காமிப்பா. நானும் ரொம்ப நாளா உனக்கு சமைக்க தெரியலன்னு சொல்றேன். சமைக்க தெரியுங்கிறதுக்கு ஏதாவது சமைச்சு காமிக்கிறியா? அதெல்லாம் பண்ணிடாத, இது எல்லாம் நல்லா பண்ணு. இங்க பாருங்க மாமா, நான் ஒன்னு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க தேவையில்லாம டிப்ளமேட்டிவ் பண்ணாதீங்க. டிப்ளமேட்டிவா? டிப்ளமேட்டிவ் படிச்சிருக்கேங்கறீங்க, இதெல்லாம் புரியாதா உங்களுக்கு? ஏய் லூசு, அது டிப்ளமேட்டிவ் இல்லடி, டிமோட்டிவ். அட ஏதோ ஒண்ணே, எனக்கு வாயில வரத நான் சொல்ல முடியும். நல்ல வேலைடி, இங்கிலீஷ்கார சுதந்திரம் கொடுத்துட்டு அவன் நாட்டு பக்கம் போயிட்டான். இப்ப மட்டும் இருந்திருக்கணும். நீ பேசுற இங்கிலீஷ்க்கு பைத்தியம் முடிச்சு ஓடி போயிருப்பா. இங்க பாருங்க மாமா, நீங்க வாங்க, கப்பலா சேர்ந்து ரீல்ஸ் போடலாம். வந்தா வாங்க, வரலைன்னா போங்க. கப்பிள் ஸ்ரீலாம் உனக்கு தெரியுதா? ஆமா, இப்ப எப்ப பார்த்தாலும் யூடியூப் திறந்தாலே அபிராமியே சிவனியும் பாதியேன்னு ஒரு டான்ஸ் ஒன்று போடுறாங்க. புருஷனும் முன்னாடி ஆடுனா சூப்பரா இருக்கும். வாங்க மாமா, அதே மாதிரி நாமளும் ஆடுவோம். அபிராமியே சிவனியும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? டங்க் டக் டங்க் டக். முப்பாத்தா, என்னடி பண்ணிட்டு இருக்கிற? மாமா அதான் குணா படத்துல ஒரு பாட்டு இப்ப ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குல்ல. எப்ப பாரு எல்லாரும் இப்படிதான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் நானும் போட்டேன். ஐயோ, உன்னோட கஷ்டம்டி. கூட வந்து ஆடுனா ஆடுங்க, இல்ல பேசாம போங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் அடிச்சா பீஸ், நீ அடிச்சா மாசு. ஏ பைத்தியக்காரி, தப்பா சொல்லிட்டு இருக்கடி வசனத்தை. ஆமா மாமா, நீ அடிச்சா பீஸ், நான் அடிச்சா மாசு, இப்படிதானே வரும். தப்பா சொல்லிட்டு இருக்க மாமா, கரெக்டா எடுத்து கொடுத்துட்டீங்க. பேசாம எனக்கு அசிஸ்டன்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நானு உனக்கு அசிஸ்டண்டா? ஏன் மகாராணி நின்னெல்லாம் பேச மாட்டீங்களா? ஆடிட்டே இருப்பீங்க. டான்ஸ் ஆடுறவங்களாம் ஆடிக்கிட்டே இருக்கணுமா, அப்பதான் அது ஒரு ஃப்ளவர்லயே இருக்குமா. ஃப்ளவரா? ஏ அது ஃப்ளோடி. அது என்னவோ, சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுல. சரி விடுங்க, இப்போ நீங்க கீழே போய் சூடா டீயை போட்டு எடுத்துட்டு வாங்க, நான் ஆடிக்கிட்டே குடிப்பலாம். யோ கந்தசாமி, குடும்பமானோன்னு பேசுவியா? மொட்டை மாடிக்கு வந்து பாரியா, குடும்பமான காத்துல பறந்து போய்கிட்டு இருக்கு. அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேயுதே. இவ திருந்த போறது இல்ல. ஏ முப்பாத்தா, ஒழுங்கா நில்லி, சுளுக்கு பிடிச்சிட போதே. மாமா நான் பாக்கறதுக்கு சாய் பல்லவி மாதிரி ஆடுறேனா? சாய் பல்லவி மாதிரி ஆடுறடி, ஈசானியும் பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்கிற. கேக்கல சத்தமா சொல்லுங்க. சாய் பல்லவி விட நீ நல்லாதாமா ஆடுற. சரி டீ எல்லாம் வேண்டாம், ஜூஸ் கலக்கி எடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் கலர் ஆகணும். கரும்பு பிடிச்சவ என்னைக்கு வெள்ளையா இருந்திருக்கிறா? கருப்பா வரதுக்கு கலரே கறிக்கட்ட கலர் தானே.